அப்போ வந்து கதை ஒன்றும் டேரக்டர் லோகேஷே அவர் வந்து ஒன்றும் மைண்டில் ஏற்றலை. 2 பேர் சேர்ந்த பண்ணுற ப்ராஜெக்ட்டுக்கு லோகேஷே ஒன்றும் டேரக்டராக அவர் மைண்டில் ஏற்றிக்கல. கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம்னு நினைக்கிறார். என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஏற்கனவே விக்ரம் ஒரு பெரிய வசூலை கொடுத்த ஒரு படம், கமலஹாசனுடைய கெரியர்லேயே பெரிய லாபம் கொடுத்த படம் எல்லாருக்கும் தெரியும். அந்த படம் கொடுத்த டேரக்டரு அவர்கிட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாரு. அப்போ அவருக்கு கொடுத்து பண்ணலாங்கிற மாதிரி இருக்காங்க. இப்போ என்னென்னா, ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுவோம், நீங்கள் பண்ணுங்கள், அந்த ஸ்கிரிப்டை ரஜினி சார்கிட்ட போய் சொல்லுவோம், ஓகேண்டார்னா அவரை வச்சு நம்ம இந்த காம்பினேஷனில் பண்ணுவோம், இல்லாட்டி வேறு டேரக்டரை மாற்றிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு இருக்குது. இப்போதைக்கு இவர் பார்த்தீங்கன்னா அன்பறிவு மாஸ்டருடைய படத்தில் அடிக்கிறதுக்கு ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கு இந்த ஒரு மலையாள ரைட்டர், ஆவேசம் படத்துடைய ரைட்டர், அவர் தான் அந்த படத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுதாரு. அந்த விளையாடல் போயிட்டுருக்கு. இவர் இந்த பக்கம் ஜெயிலர் 2 ஷூட்டிங் போயிட்டார். இதெல்லாம் முடிச்சு வந்ததுக்கு பிறகு நெக்ஸ்ட் இயர் 2006 தான், ஜனவரி பிப்ரவரி பொங்கலுக்கு பிறகு தான் ஏதாவது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ வரைக்கும் யார் ஒன்றும் மணப்பெண்ணின் பிரத்யேகமான விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.